எந்த ஒரு பாஷையை கத்துக்கணும்னாலும், அதில வந்து 4 ஸ்கில் அடக்கம். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில அது தமிழா இருக்கலாம், ஹிந்தியா இருக்கலாம், ஒரியாவா இருக்கலாம், பஞ்சாபி, குஜராத்தி, போஜ்பூரி, கொங்கணி, ஆங்கிலம் எதுவா இருந்தாலும் சரி, இந்த 4 ஸ்கில் இல்லாமல் ஒரு பாஷைய கத்துக்க முடியாது. லிசனிங் அதாவது கேட்டால் மட்டுமே நம்மளால பேச முடியும். ஒரு 2 வயசு குழந்தைய பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தை ஸ்கூலுக்கே போயிருக்காது. ஆனா, ஒரு நல்ல பாஷைய பேசும். அதுக்கு காரணம் என்ன? அவங்க வீட்ல கேட்டு, 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 கேட்டு 2 வருஷமா கேட்டுட்டு இருக்கிற பாஷைய அந்த குழந்தை நல்லா அழகா பேச ஆரம்பிக்கும். ஸ்கூலுக்கு போன உடனே ரீடிங் குடுக்க ஆரம்பிப்பாங்க. போர்ட்ல பார்த்து, பார்த்து ரீடிங் நடக்க ஆரம்பிச்ச உடனே ரைட்டிங் தானா வந்துரும். ஸோ, நமக்கும் அதே தான். நம்ம ஆங்கிலம் கத்துக்கணும் அல்லது வேற ஏதாவது ஒரு பாஷைய கத்துக்கணும்னா, முதல்ல தேவை லிசனிங். அ லிசனிங் இருந்தால் மட்டுமே ஸ்பீக்கிங் வரும். ரீடிங் இருந்தால் மட்டுமே ரைட்டிங் வரும். ஸோ, நீங்க இங்கிலீஷ் கத்துக்க ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த எல்-எஸ்-ஆர்-டபிள்யூல எல் அண்ட் ஆர் இது 2க்குமே நேரம் செலவு பண்ண தயாரா இருக்கணும். லிசனிங்கும், ரீடிங்கும் இன்புட், ஸ்பீக்கிங்கும், ரைட்டிங்கும் அவுட்புட். இதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்கன்னா சொல்லுங்க. நம்மளுடைய பழைய சீரிஸ தூசு தட்டி ஆரம்பிக்கலாமா?